இந்த கேள்வி வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இந்த ஸ்ரீராய் சினர்ஜி குரூப் மூலமா நிறைய பேருக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரனர்ஸ், எஸ்பெஷலி உமன் ஆண்டர்பிரனர்ஸ், அவங்களோட ஜேர்னியை தொடங்கும் போது ஒரு ஆர்வத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது எங்களோட கருத்து என்னன்னா, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வேணா யோசிக்கலாம். 1000 கேள்விக்கு நம்ம வந்து எழுதி வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இந்த தொழில் சார்ந்தவங்க கிட்ட எப்படி இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு அதனால வர என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன பாட்டில் நெக்ஸ் இருக்குதுன்ற நம்ம ஒரு டீப் எவாலுவேஷன் பண்ணலாம். ஆனா ஒன்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல வர தடைகளை தாங்கிக்க கூற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும். ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கிறோம், இல்ல அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, அப்ப நம்ம வந்து உங்களுக்கு என்னென்ன தடையெல்லாம் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ற ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், unable to raise the funds for the business. Usually 90% of the entrepreneurs ஓட ஆன்சர் இதுவா தான் இருக்கு. இந்த ஆன்சருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் நாங்க சொல்ல விரும்புறோம். என்னோட மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். ஆக்சுவலா அவங்க முதல்ல இதை சொல்லும் போது நான் ஷாக் ஆனேன். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், பிசினஸ்னா நம்ம பேஷன், நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட ஃபோக்கஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிசினஸ் வில் டிரைவர்ஸ். பிசினஸ் அந்த பேஷனே நம்மளை டிரைவ் பண்ணிட்டு போயிடும், அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் கிடையாது. மிஷன் விஷன் எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ்குள்ள தான் வருது. அப்போ பினான்ஸ்ன்ற ஒரு தடை வந்து முன்னாடி நம்ம தாட் ப்ராசஸ் லெவல் உட்காரும் போது நம்ம மிஷன் எல்லாமே சின்னதாகிட்டே போகும், மோட்டிவேஷன் லெவல் சின்னதாகும். அப்போ மோட்டிவேஷன் லெவலை நம்ம ஹையா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேட்டர் கிட்ட உட்காந்து பேச முடியாது. என்ன மோட்டிவேட் பண்ணி விடுங்க. மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் அஸ். மோட்டிவேஷன் நமக்குள்ளதான் இருக்குது, மோட்டிவேஷன் நமக்குள்ளதான் வரணும். மோட்டிவேஷன் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கேள்வி எங்க மென்டார் என்கிட்ட, உனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, அந்த 2 பசங்களுக்காக தான் வாழ்க்கையில நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் எல்லாரோட பேசிக் பிளான் ஃபார் ரன்னிங் வில் பி தர் சில்ட்ரன். ஓகேங்களா? சீல இருக்காங்க என் பசங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டே ஆகணும். என்கிட்ட காசு இல்லை, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தர முடியாதுன்னு எந்த ஒரு பேரண்ட், எந்த ஒரு தாயோ தகப்பனோ சொல்ல மாட்டாங்க குழந்தைக்கு. வாட் ஷி செட், நீ பிச்சை எடுத்தாவது அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுவ, நீ அதுக்கு வேண்டிய வருமானத்தை தேடுவ, ஏன்னா உன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக. அப்ப we find a way, நம்ம ஒரு வழியை கண்டுபிடிப்போம். என்னைக்குமே வந்து necessity is the mother of invention. நாம தேடாமையே ஒரு இடத்துல பிளாக் ஆகி நின்னுறோம். என்ன பிளாக்கேஜ்? ஃபினான்ஷியல் கிரைசிஸ், unable to raise the funds அப்படின்ற நிறைய தாட் ப்ராசஸை நாமளே நம்மளுக்கு உருவாக்கிட்டு பிளாக்கேஜ் உருவாக்கிக்கிறோம். அந்த பிளாக்கேஜ் வந்து வெளியில வரமாட்டோம் நம்ம. அதுதான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். தவிர ரியலா ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர் இன்னைக்கு ஒரு ஃபிளையிங் கலர்ஸ்ல டாப் நாட்ச்ல உட்கார்ந்து இருக்கவங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் கல்லை அவங்க தடுத்து உடைச்சுதான் மேல வந்திருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் யுவர் பிசினஸ் ஆஸ் யுவர் சைல்டு. அப்போ அந்த சைல்டுக்கு உன்னால ஃபீட் பண்ண முடியும்ன்றதான் என்னோட மென்டரோட ஆன்சர். என்னைக்குமே இதை நீ யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபினான்ஸ்ன்ற ஒரு தடை வரும்போது, அந்த ஃபினான்ஸ்ன்ற தடை என் குழந்தைக்கு நான் சாப்பாடு போடணும்னு வரும்போது அதுக்கு நீங்க தேடுதலோட வேட்டையை ஆரம்பிப்பீங்க. என்னைக்கு தேடுதல் வேட்டையை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா doors will open for you with an answer. இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றோம். இதுல நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஒரு பிசினஸ் முன்னேற்றி போறதுக்கு ஆல்வேஸ் என்னைக்குமே மோட்டிவேஷன் கோட்ஸை பார்த்துட்டு மோட்டிவேட்டிங் பேச்சை பார்த்துட்டே இருந்தோம்னா பிசினஸ் வந்து வளராது. நானே எனக்கு மோட்டிவேட் பண்ணணும், என் குழந்தைக்கு நான் சாப்பாடு போடணும், என் குழந்தை நல்லபடியா ஓடணும், என் குழந்தை வளரணும், என் குழந்தை வளர்ந்து ஷைன் ஆகிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப பிசினஸ் ஓடும் பாருங்க. யாருமே இந்த பிசினஸ் அதை ஸ்டாப் பண்ண முடியாது.